ராசாளியே ராசாளியே நில்லு, இங்கு நீ வேகமா நான் வேகமா சொல்லு. கடிகாரம் பொய் சொல்லும் என்றே நான் கண்டே, கிழக்கெல்லாம் மேற்காகிட கண்டேனே. பறவை போலாகினேன் போலாகினேன் என்று சிறுகும் என் கைகளும் ஒன்று. ராசாளி பந்தயமா பந்தயமா, நீ முந்தியா நான் முந்தியா பார்ப்போம் பார்ப்போம். முதலில் யார் சொல்வது அன்பை, முதலில் யார் எய்வதம்பை. மௌனம் பேசாமலே செல்ல, மாவி நீரில் கமலம் போலாடி மெல்ல. கனவுகள் அருக கண்ணின் வெளியே என் தோள் மீது நீ குளிர் காய்கின்ற தீ. திசை முட்டும் என பகலினில் கொட்டும் பனி மட்டும் துணை இரவினில் நெட்டும் ஒரு பட்டு குரல் மனதினில் மடிவேனோ. முன்னில் ஒரு காற்றின் களிமுகத்தினில் பின்னில் சிறு பச்சை கிளி முதுகினில் வாழ்வில் ஒரு பயணம் இது முடிந்திட விடுவேனோ. எட்டு திசை முட்டும் என பகலினில் கொட்டும் பனி மட்டும் துணை இரவினில் நெட்டும் ஒரு பட்டு குரல் மனதினில் மடிவேனோ. முடிந்திட விடுவேனோ. ராசாளி பந்தயமா பந்தயமா, முதலில் யார் சொல்வது அன்பை, முதலில் யார் எய்வதம்பை. எல்லா ஆசீர்வாதங்களுக்கு முறைக்கான நன்மை ஆண்டவரே, எங்கள் வாழ்விலே ஒவ்வொரு காலங்களிலும் சூழல்களிலும் நன்மைகளை செய்கிறவராகவும் நன்மைகளின் ஆண்டவராகவும் இருக்கிறதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். குடும்ப வாழ்விலே பிள்ளைகளை தந்து பிள்ளைகள் வாழ்விலே இன்னும் அதிகமான ஆசீர்வாதங்களையும் ஈவுகளையும் நீ தருகிறவனாயிருக்கிறதுக்காக இந்த நாளிலும் இந்த வகையிலே ஆசீர்வாதத்தின் திருமணத்திலே இணைய இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் பிரார்த்திக்கிறோம். இந்த நாளிலும் விசேஷமாய் ஒரு தேசத்திலிருந்து வந்து இந்த இடத்துல திருமண வாழ்விலே இணைய இருக்கிற மகனுக்காக நாங்கள் கொண்டாடுகிறோம். பெற்றோருக்காக நாங்கள் கொண்டாடுகிறோம். மகளின் எல்லா வளர்ச்சிகளிலும் எல்லா வழிநடத்தல்களிலும் கடவுளுடைய கரம் இருந்ததற்காக நன்றி சொல்கிறோம். இந்த நாளிலும் குடும்ப வாழ்வுக்கு வெளியே இருக்கிற வேளையிலும் ஒரு புது தைரியத்தை ஆண்டவரே, ஒரு புது விதமான ஒரு பொறுப்பு சிந்தனையை கொடுத்து நாளிலும் மகன் வாழ்வை நீ ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. இருக்கிற மகளை நீர் கரங்களை தருகிறோம். நீர் வாழ்வெடுத்தும் ஆசீர்வதியும் இவரின் பெற்றோர்களை குடும்பங்களை நாங்கள் தருகிறோம். இவர்களின் இணைப்பிலே இணைய இருக்கிற குடும்பங்களை நீர் வழிநடத்தும்படியாக திருமண வழிபாடு சிறப்பாக நடைபெற எல்லா விதமான அருளும் ஆசீர்வாதமும்
தூய ஆவியானவருடைய பலன் எப்பொழுதும் கூட இருக்க முடியாது. இயேசுவின் நாமத்தில் மன்றாடுவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியானவரும் உங்களோடும் குடும்பத்தோடும் கூட இருப்பாராக. Waiting for a punagai. Siridi, kanadile heartbeat. Diridi, adada, நான் கவிஞன், உன்னை பார்த்து கெட்டு போன கவிஞன். Honest-ஆ நான் பேசவா, இல்லை இது போதுமா? Oh my darling, நான் becoming. புது புது கணக்கெல்லாம் pending. ஒரு chorus-ஆ நான் கேட்கவா? Yes, I know why, yes, I அழகியே. Marry me, அழகியே. Work with me, get high with me, அழகியே. கோபம் வந்தா, கூச்சம் வந்தா, don't worry. அழகியே, அழகியே, அழகியே. Marry me, அழகியே. Work with me, get high with me, அழகியே. காதல் வந்தா, மேட்டர் வந்தா, காலடி. அழகியே, அழகியே. துரோகி. யாரும் கேட்கா எது ஒன்றை நான் கேட்டேன் உன்னை. அதை தந்தால் நன்றி, பிடிவாதம் இன்றி நீ தந்தால் நன்றி. துளி துளிரே துளி காலம் கேட்டேன், துளி காதல் கேட்டேன், துளி காமம் கேட்டேன். மறு உயிரே மறக்காதே நீ, மறக்காதே நீ என்ன அழகியே. நீ நின்னி 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 அழகியே. Marry me, அழகியே. Flirt with me, get high with me, அழகியே. கோவம் வந்தா,
அழகே உன்னை நித்தோ நித்தோ நினைச்சேன் நான் முழுசா உன்னை எனக்குள்ள போதச்சேன் உசுரா அழகே உன்னை நித்தோ நித்தோ நினைச்சேன் இனி வரும் ஜென்மம் மொத்தம் நீயும் தான் உறவா வரணும் மறுபடி உனக்கென பிறந்திடும் வரும் நாம் பெறணும் பெண்ணே பெண்ணே வாழ்க்கை நீள எங்கூட நீ மட்டும் போதும் போதும் நீ நாளும்
தந்ததுக்காக நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலே விசேஷமாக ரோசானிக்காக உடைய பாதத்தில் வருகிறோம். நம்முடைய மகளை இதுவரைக்கும் நீர் வழிநடத்தி வந்திருக்கிறீர். குழந்தை பருவத்திலிருந்து இதுவரைக்கும் பல படிகளை தாண்டி வரத்தக்கதாக நம்முடைய மகளை நீர் வழிநடத்தி வந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய மகள் இந்த நிலைமைக்கு வருவதற்கு நீர் பெற்றோரை பயன்படுத்தி இருக்கிறீர். அந்த பெற்றோருக்காகவும் இந்த வேளையிலே நாங்கள் உமக்கு நன்றி. இவைகள் எல்லாம் நடைபெற்றிருக்கிறன என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். விசுவாசிக்கும் நன்றியோடு இருக்கிறோம். இந்த நாளிலும் நம்முடைய மகள் இல்லற வாழ்வுக்குள்ளே பிரவேசிக்கிற பொழுது தேவரை தாமே இந்த பிள்ளைகளோடு உள்ளிருந்து விட்டார் உறவினர் அனைவரையும் பேசாமலே தேவரை தாமே ஒவ்வொருவரையும் பொறுப்படும் வழிநடத்தும் மீதியான வேலையை இந்த அன்பின் கரங்களுக்கு ஒப்படைக்கிறோம். தேவரை தாமே எல்லா காரியங்களுக்கும் கூட நம்முடைய வழிநடத்துதலை கண்டு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நம்பார்கள். இயேசுவின் மூலம் ஜெபக்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் நம்மளோடு விசேஷமாக Not sure if you know this, but when we first met, I got so nervous I couldn't speak. In that very moment I found the one and my life had found its missing piece. So as long as I live I love you, will have and hold you. You look so beautiful in white, and from now to my very last breath, this day I'll cherish. You look so beautiful in white tonight. What we have is timeless, my love is endless, and with this ring I say to the world, you're my every reason, you're all that I believe in. With all my heart I mean every word. So as long as I live I love you, will have and hold you. You look so beautiful in white, and from now to my very last breath, this day I'll cherish. You look so beautiful in white tonight. Ooh, you look so beautiful in white. Na, 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 na. So beautiful in white tonight. And if a daughter is what our future holds, I hope she has your eyes, finds love like you and I did, yeah, where she falls in love. கிறிஸ்துவானவரின் போதனைப்படி திருமணமானது ஒரே மணமகன் ஒரே மணமகள் ஆகியோரின் உடல் சிந்தை ஆவி ஆகியவற்றின் வாழ்நாள் இணைப்பாகும். மணமகனும் மணமகளும் தன் வாழ்நாள் முழுவதும் ஒருவருக்கு ஒருவர் அன்பின் நிறைவு கண்டு தோழமையும் உதவியும் ஆதரவும் அளிக்க வேண்டும் என்பதே அவருடைய சித்தமாகும். கடவுள் உதவியினால் இந்த அன்பானது கூறுகிறது. அவர் தமது திருவை நேசித்தபடியினால் அதற்காக தம்மை கொடுத்தார். மணமகனாகிய ரோஷானி இப்பொழுது ஒருவர் திருமணத்தில் ஏற்றுக்கொண்டு குடும்ப வாழ்வுக்காக கடவுள் ஆசீர்வாதத்தை நாடி இருக்கிறார்கள்.
இவர்கள் திருமணம் செய்வதற்கு சட்டப்படி ஏதாவது தடையான நியாயம் உங்கள் எவருக்காக தெரியுமே, ஆனால் அதை அவர் இப்பொழுதே தெரியப்படுத்த வேண்டும் என்று வேண்டும், அல்லது இது பற்றி இனிமேல் ஒன்றும் கூறக்கூடாது. இணைக்கப்படுவதற்கு தடையான நியாயம் உங்கள் இருவர் எவருக்காக தெரியுமே, ஆனால் அதை நீங்கள் இப்பொழுதே தெரியப்படுத்த வேண்டும் என்று கடவுள் முன்னிலையிலும் நவீன முன்னிலையிலும் உங்கள் இருவருக்கும் கட்டளை. ருக்ஷானாகிய நான் இவரை சட்டப்படி திருமணம் செய்வதற்கு யாதொரு தடையும் எனக்கு இல்லை என்று இத்தால் அறிக்கையிடுகிறேன். ருக்ஷானாகிய நான் இவரை சட்டப்படி திருமணம் செய்வதற்கு யாதொரு தடையும் எனக்கு இல்லை என்று இத்தால் அறிக்கையிடுகிறேன். ஏதேன் தோட்டத்திலே நீர் ஆரம்பித்த இந்த மகத்துவமான இந்த ஆசீர்வாதம் ஆண்டவரே இந்த நேரம் வரைக்கும் அந்த ஆசீர்வாதம் கடந்து வந்து கொண்டிருப்பதற்காக இன்றைக்கு ஆண்டவரே ருக்ஷானி தங்களை ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு ஒருவரை ஒருவர் அதிகமாக நேசித்து அந்த நேசத்தின் ஆண்டவரே நிறைவாக தங்களை ஒருவருக்கொருவர் ஒப்புக் கொடுக்கிற இந்த நிகழ்விலே பரிசுத்த ஆவியானவர் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் திருத்துவதும் இந்த இடத்திலே வந்து இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்த கடந்து வந்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி. பரிசுத்த பிதாவே இந்த ஆராதனை ஆசீர்வதிங்கள். உடைய பிள்ளைகளுடைய ஒவ்வொரு காரியங்களும் உமக்குள்ளே உண்மையாகவும் பரிசுத்தமுள்ளதாகவும் இருக்கும்படியாக நாங்கள் சொல்கிறோம். தாராளத்திலே சொல்லப்படுகிறதான ஒவ்வொரு வார்த்தைகளின் படி வாக்குத்தத்தங்களின் படி நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், பூமியான உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லப்பட்ட அந்த வாக்குத்தத்தம் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அவருடைய சந்ததியிலும் நிறைவேறும்படியாக நாங்கள் சொல்கிறோம். எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல நம்முடைய நாமங்களுக்கு என்னுடைய பிள்ளைகள் கூட மகிமையை உண்டு வந்தோம். இயேசுவின் வல்லமுள்ள நாமத்திலே ஆசீர்வதித்து சொல்கிறோம். ஜீவனோட நல்ல I found a love for me. Well, darling, just dive right in and follow my lead. Well, I found a girl, beautiful and sweet. Well, I never knew you were the someone waiting for me. Just kids when we fell in love, not knowing what it was. I will not give you up this time. Oh, darling, just kiss me slow. Your heart is all I own, and in your eyes you're holding mine. Between my arms, barefoot on the grass, or listening to our favorite song. When you said you looked a mess, I whispered underneath my breath, but you heard it, darling. You look perfect tonight. I found a woman stronger than anyone I know. She shares my dreams. I hope that someday I'll share her home. I found a love to carry more than just my secrets, to carry love, to carry children of our own.
ருக்ஸான் ரோசானி ஆகிய இருவரையும் அன்பிலும் நம்பிக்கையிலும் முன்பாக கொண்டு வந்தது போல உமது பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையினால் இவர்கள் தங்கள் திருநிலைகளை செய்து அதனை காத்துக்கொள்ளவும் செய்திருந்த வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொடுப்போம். ஆமென். Will you have this woman to be your wife, to live together in holy marriage? Will you love her, comfort her, honor her, and keep her in sickness and in health, and forsaking all others, be faithful to her as long as you both shall live? I do. Roshani, will you have this man to be your husband, to live together in holy marriage? Will you love him, comfort him, honor and keep him in sickness and in health, and forsaking all others, be faithful to him as long as you both shall live? I, Rukshan, take you, Rosani, to be my wife, to have and to hold from this day onward, for better, for worse, for richer, for poorer, in sickness and in health, to love and to cherish, until we parted by death. In the name of our God, I, Roshani, take you, Rosan, to be my wife, to be my husband, to have and to hold from this day onward, for better, for worse, for richer, for poorer, in sickness and in health, to love and to cherish, and to be parted by death. மணமகனுக்கு மனைவியாக கொடுப்பவர் யார்? இங்கே கூடியிருக்கும் மக்கள் சாட்சியாக சில தம்பதிகள் உறுதிமொழிகளை செய்து கைகளை இணைத்து இந்த சபையார் சாட்சியாகவும் ஆண்டவருடைய சமூகத்திலும் தங்களுடைய பிரதிஜையை உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த நாளிலும் உடைய பிள்ளைகள் செய்கின்ற உடன்படிக்கைக்கு அடையாளமாக உங்களுடைய சமூகத்திலே படைத்திருக்கிற தாங்கியையும் மோதிரங்களையும் நீரே ஆசீர்வதிக்கும்படியாக உடைய சமூகத்திலே கொண்டாடுவோம். இவர்கள் மத்தியிலே அன்பின் அடையாளமாகவும் ஐக்கியத்தின் அடையாளமாகவும் புரிந்துணர்வின் அடையாளமாகவும் விட்டுக் கொடுத்தலின் அடையாளமாகவும் விளங்கத்தக்கதாக திருமை கொண்டு வழிநடத்த வேண்டும் என்று கொண்டாடும். இவர்கள் எல்லாவற்றையும் விட நீ உண்மையே அவர்களுக்காக கொடுத்து அவர்கள் மீது அளவுக்கு அன்பை சொரிந்தீர் என்பதை நாள்தோறும் வெளிப்படுத்துகிற அடையாள சின்னங்களாக விளங்க
இவர்களை நேரே ஆசிர்வதிக்கும்படியாக கொண்டார்கள். இயேசுவின் மூலம் ஜெபம் கேட்கிறோம். ஆமென். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளின் திருப்பெயரில் நாங்கள் ஒருவருக்கொருவர் எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். தொழுதிடுவோம் இயேசுவே, என் கோட்டை நீர்தானே, நான் நம்பிடும் நம்பிக்கை நீர்தானே, என் ஜீவனும் என் பலனும் நீர்தானே, இன்றும் முடிசூட்டி மகிழ்வீர் என்றென்றும் உம்மை பாடுவேன். நன்மையாரும் கிருபையாரும் நாள்தோறும் நடத்துவீர், எப்போதும் உம்மை துதிப்பேன். வருஷங்களை நன்மையாலே முடிசூட்டி மகிழ்வீர், நன்மையாலும் கிருபையாலும் நாள்தோறும் நடத்துவீர், எப்போதும் உம்மை துதிப்பேன். இதுவரை நடத்தின எபினேசரே, இதுமேலும் நடத்திடுவார். இதுவரை நடத்தின எபினேசரே, இனிமேலும் நடத்திடுவார். என் இயேசுவே, என் கோட்டை நீர்தானே, நான் நம்பிடும் நம்பிக்கை நீர்தானே, என் ஜீவனும் என் பலனும் நீர்தானே, என்றும் காத்திடுவேன். ஆதியிலே தேவி துணையாக கொடுத்தவரே, ருக்ஷனுக்கு ரோஷானியே இப்பூவில் துணையாக கொடுத்து நீர் ஆசீர்வதித்தீர். ஆதாமுக்கே வாழை ஆதியிலே தேவி துணையாக கொடுத்து
பின்பற்றி நடத்திடுவார் என் இயேசுவே என் கோட்டை நீர்தானே நான் நம்பிடும் நம்பிக்கை நீர்தானே என் ஜீவனும் என் மரணம் நீர்தானே என்றும் பாடிடுவேன் இனிய நாளில் உன் கிருபையினால் ஆசீர்வாதம் எம்மை நிரப்பிடுதே இனிய நாளில் உன் கிருபையினால் ஆசீர்வாதம் எம்மை நிரப்பிடுதே இருமனங்கள் இணைகின்ற இந்த நாளிலே இயேசுவையும் பாதத்தை தொழுதிடுவோம் இருமனங்கள் இணைகின்ற இந்த நாளிலே இயேசுவையும் பாதத்தை தொழுதிடுவோம் என் இயேசுவே என் கோட்டை நீர்தானே நான் நம்பிடும் நம்பிக்கை நீர்தானே என் ஜீவனும் என் மரணம் நீர்தானே என்றும் பாடுவேன் என் இயேசுவே என் கோட்டை நீர்தானே நான் நம்பிடும் நம்பிக்கை நீர்தானே என் ஜீவனும் என் மரணம் நீர்தானே கடவுளுக்கு முன்பாகவும் இந்த மக்களுக்கு முன்பாகவும் பயணத்தினுடைய உடன்படிக்கையை செய்து கைகளை இணைத்து தாலியையும் மோதிரங்களையும் கொடுத்தும் வைத்து தங்களை ஒருவருக்கொருவர் வைத்திருக்கிறபடியால் இவர்கள் கணவனும் மனைவியுமாய் இருக்கிறார்கள். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரின் நாமத்தினாலே நாங்கள் அறிகிறோம். ஒரு குழந்தை போலே ஒரு வைரம் போலே பிதாவாகிய கடவுள், குமாரனாகிய கடவுள், பரிசுத்த ஆவியானவராகிய கடவுள் ஒரு ஆத்துமரித்து ஆண்டு வருகிறது. ஒரு வாழ்நாள் முழுவதும் ஒரு வீட்டு சமாதானத்துள்ளே நீங்கள் வாழ்கிறது. நம் இருக்கை தடவை உங்களுக்கே நீங்கள் எப்படி நிச்சயமாக அறிவிப்பது அவர் இளைஞர்கள் தொடக்கம் 25 வசனங்கள் வரை. ஆதியாகமம் 2 அதிகாரம் 18 தொடக்கம் 25 வசனங்கள் வரை. பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவர்களை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பெயரிட்டானோ அதுவே அதற்கு பெயராயிற்று. அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பெயரிட்டான். ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வர பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவன் விழா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விழா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவரை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறார். இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள் என்றான். இதன் நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான். அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். ஆதாமும் அவன் மனைவியுமாகிய இருவரும் நிர்வாணிகளாயிருந்தும் வெட்கப்படாதிருப்பார்கள் என்பதே ஆமென். Verses 1 to 10. St. John
chapter 2, verses 1 to 10. On the third day, there was a wedding in Cana of Galilee, and the mother of Jesus was there. Now both Jesus and his disciples were invited to the wedding. And when they ran out of wine, the mother of Jesus said to him, "They have no wine." Jesus said to her, "Woman, what does your concern have to do with me? My hour has not yet come." His mother said to the servants, "Whatever he says to you, do it." Now there were set there 6 water pots of stone, according to the manner of purification of the Jews, containing 20 or 30 gallons apiece. Jesus said to them, "Fill the water pots with water," and they filled them up to the brim. And he said to them, "Draw some out now, and take it to the master of the feast." And they took it. When the master of the feast had tasted the water that was made wine, and did not know where it came from, but the servants who had drawn the water knew, the master of the feast called the bridegroom. And he said to him, "Every man at the beginning sets out the good wine, and when the guests have well drunk, then the inferior. You have kept the good wine until now." Amen. மனோகரன் அவர்களை அன்போடு நாங்கள் வரவேற்கிறோம். இந்தியாவிலே கம்யூனிட்டி பைபிள் ஸ்டடி பணியாற்றுகிறார், சேவையை ஆற்றுகிறார். நாளிலும் இந்த திருமண வழிபாட்டிலே அவர் உதவி செய்தியை ஆற்றும்படியாக Great journey of adventure, great journey of love, great journey of purpose. May God use you as a blessing to many people. ஸோ இந்த நாளில் இங்கு வரவும் ஆண்டோடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளவும் ஆண்டவர் கொடுத்த வாய்ப்புக்கு ஆண்டவர் நன்றி சொல்ல விரும்புகிறேன். இந்தியாவிலிருந்து வரவும் ராபர்ட் உடைய மகளோடு இந்த நாளை பதிவு ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக நன்றி சொல்கிறோம். பல ஆண்டுகளாக 12-14 ஆண்டுகளாக நாங்கள் ஒருவர் அறிவோம். ஒரு குடும்ப நண்பர்களாக எங்களோடு கூட இருப்பதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம். ஸோ நியூ ஜெர்சியில் இருந்தோம், கல்முனையில் இருந்தோம் நடக்கின்ற இந்த உறவுக்காக நன்றி சொல்கிறோம். ஸோ இந்தியாவிலிருந்து அதுக்கு வந்து வாழ்த்து சொல்கிறோம். என்னோடு கூட மற்ற நண்பர்கள் வந்திருக்கிறார்கள், அதற்காக ஆண்டவர் நன்றி சொல்கிறோம். ஸோ ஆண்டோடைய வார்த்தை பார்ப்பதற்காக ஒரு நிமிட கண்களை மூடி நாம் ஜெபம் செய்கிறோம். எங்களை நேசிக்க நல்ல பிதாவை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நிச்சயமுள்ள வார்த்தையின் மூலமாக இந்த புதிய தம்பதிகளுக்கு ஒரு செய்தியை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அது மாத்திரமல்ல, இதற்கு பங்கு பெறுகிற ஒவ்வொருவரோடும் இடைப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். ஸோ நாம் யோவான் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கிறோம். ஸோ ஆதியாகமத்தில் ஆண்டவர் எப்படி திருமணத்தை ஆரம்பித்து வைத்தார். மேரேஜ் இஸ் an institution created by God. ஸோ அது மாத்திரமல்ல, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து முதல் அற்புதத்தை கானா ஊரிலே திருமணத்திலே செய்தார். ஸோ தேவனுடைய குமாரன் முதலில் செய்த அற்புதம் ஒரு குடும்பத்தில். ஸோ எனவே குடும்பம் என்பது ஒரு முக்கியமான காரியம். ஸோ இந்த நாம் வாசித்த அந்த சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். அந்த திருமணம் வைபவம் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த யூத கலாச்சாரத்திலே எல்லோருக்கும் ராஜரசத்தை கொடுப்பது மிகவும் முக்கியமான ஒன்றாக காணப்பட்டது. ஸோ பிப்ரவரி மாதம் நாங்கள் காணாமலுக்கு சென்றிருந்தோம். அந்த இடத்துல நாங்கள் பார்த்தோம். ஸோ அங்கே வந்து கொடுக்கப்பட்ட அந்த திராட்சரசம் மிகவும் வெளியேறப்பட்டது. ஏனென்றால் அந்த திராட்சரசம் 12 ஆண்டுகள் ஆகிய வைத்திருப்பார்கள். அதுக்கப்புறம் கொடுக்குறது தான் த பெஸ்ட் வாய்ப்பு, சிறப்பான. ஸோ அந்த விதமான ஒரு திராட்சரசத்தை திருமணத்தில் பங்கு வருகிற எல்லா கெஸ்ட்டும் கொடுப்பாங்க. ஸோ அப்படி கொடுக்க வேண்டிய காரியம் என்ன ஆயிடுது, தீர்ந்து விட்டது அல்லது முடித்து விட்டது, போதுமானது இல்லை என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தாயாராகிய மரியாதை வந்து ஆண்டவரிடத்தில் சொன்ன பிறகு அவர் என்ன சொல்றாருன்னா, நீ அந்த 6 கற்சாடிகளில் தண்ணீரை நிரப்புங்கள். ஸோ நிரப்பின முன்பு அதை எடுத்து பந்திகளை எல்லாருக்கும் கொடுக்கும்படியாக கட்டளையிடுகிறார். அப்பொழுது என்ன ஆகுதுன்னா, அவர் திராட்சரசமாய் மாறுகிறது. முன்பே கொடுக்கப்பட்ட திராட்சரசத்தை காட்டிலும் மிகவும் சிறப்பாக. ஸோ இந்த சம்பவத்திலிருந்து 4 காரியங்கள் சொல்ல வருகிறேன். I like to talk about 4 principles of life based on the
miracle that happened in the wedding of Cana. So முதலாவது என்ன பார்க்கணும்னா invite Jesus Christ in your life. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் அழைத்திருந்தார் திருமணத்தில். ஸோ அவர் திருமணத்தில் அழைத்தபடியினால் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். அந்த காலத்தில் ஆண்டவர் நாசரேத் என்ற பட்டணத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார். காரணம் சுமார் 14 கிலோமீட்டர் ஒருவேளை நடந்தே தான் சென்றிருக்கலாம். ஸோ அழைக்கப்பட்டதுனால தான் அங்கே சென்றார். ஸோ உங்களுக்கு நாங்கள் சொல்வது என்னென்னா, உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அழைத்துக்கொள்ளும். தனிப்பட்ட வாழ்விலும் குடும்ப வாழ்விலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழைக்கப்பட்ட இடத்துல ஆசீர்வாதம் நன்மை நிரம்பி காணப்படும். ஸோ இன்வைட் ஜீசஸ் இன் யுவர் பர்சனல் லைஃப், இன்வைட் in your married life. So let him be a person who will be with you always, as Emmanuel, God with us, and his presence will be always with you, and in this life journey always take him along with you. So ரெண்டாவது என்ன பார்க்குறோம்னா, involve Jesus in your life. உங்களுடைய வாழ்க்கையில அவரை ஈடுபடும்படியாக அழைத்துக் கொள்ளும். ஸோ அவர் திருமணத்துக்கு வந்தார், நல்லதுதான். ஒருவேளை திருமணத்தில் வந்த 300 அல்லது 400 கெஸ்ட்ல அவர் ஒருவராக பங்கு பெற்றுக் கொண்டு சென்றிருக்கலாம். அப்படி சென்றிருந்தால் கிடையாது. அந்த குடும்பத்தோடு ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். ஸோ அந்த தம்பதியரோடு ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். ஸோ நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கலாம் அல்லது அழைத்திருக்கலாம். அது போல என்ன செய்யணும், தினசரி வாழ்க்கையில அவரை நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். தினசரி அவர் என்ன செய்யணும், அவரோடு கூட உறவாட வேண்டும், அவரோடு பேச வேண்டும், அவருடைய சத்தத்தை கேட்க வேண்டும், அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும், அவரை நிறைவு செய்வதாய் நாம் காணப்பட வேண்டும். ஸோ இன்வால்வ் ஜீசஸ் இன் யுவர் டே-டு-டே லைஃப், so that your priorities, your focus, your values, your vision and your purpose is defined by Lord Jesus Christ. So மூன்றாவது என்ன பார்க்கிறோம்னா, so inform Lord Jesus Christ. ஸோ அங்கே ஒரு பிரச்சனை வந்து ராட்சசத்துவம் தீர்ந்து விட்டு, ஸோ அதை போய் யாரிடம் சொல்வது, எந்த சொந்தக்காரன் சொல்லலாம், இல்லை எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவங்க திணறி கொண்டு இருக்கும் பொழுது யாரை தெரிஞ்சிருக்கிறாங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். ஸோ ஜெபம் என்பது ஆண்டவரிடத்தில் தெரியப்படும். ஸோ பிலிப்பியர் 4:6-7 வாசிக்கும் பொழுது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் நீங்கள் என்ன செய்யுங்க, ஆண்டவரிடத்திலே தெரியப்படும். இன்ஃபார்ம் Lord. So don't be anxious about anything, inform Lord. So prayer should be part of your life. Informing Lord should be part of your life. Transferring your anxieties, burdens, suffering, pain, everything on Lord Jesus Christ should be part of your life. So inform என்று சொல்லும் பொழுது ஆண்டவரிடத்திலே ஜெபிக்கிறவர்களாய் நீங்கள் காணப்பட வேண்டும். ஸோ ஜெபிக்கின்ற குடும்பம் ஆசீர்வாதம் நிரம்பின குடும்பமாய். ஸோ 2 பேரும் சேர்ந்து தினசரி ஜெபிக்கிறதுக்கு நீங்கள் ஒப்புக் கொடுங்க. ஸோ தினசரி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை ஜெபத்தை கேட்பார். ஏன்னா வேதம் சொல்லியிருக்கிறது, 2 பேர் ஒருமுனைப்பட்டு எதை கேட்டாலும் அதை தர வேண்டும். ஸோ ஒரு கணவனும் மனைவியும் இணைந்து எதை கேட்டால் ஆண்டவர் தருவதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆகவே அவரிடத்தில் தெரியப்படுத்துகிறதை பழக்கமாக கொள்ளுங்கள். உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய பயங்கள் இவைகளை மற்றவரிடத்தில் பகிர்ந்து கொள்ளாமல் நீங்கள் ஆண்டவரிடத்திலே இணைந்து பகிர்ந்து கொள்கின்ற பழக்கத்தை உள்ளவர்கள் ஆட வேண்டும். So always inform Lord Jesus Christ. Whatever may be your fears, whatever may be your disappointments, whatever your anxieties, learn to inform Lord Jesus Christ. நாலாவது என்ன பார்க்குறோம்னா, it was implicit obedience. அந்த வேலைக்காரர் சொன்னார், யார் கற்காடிகள் என்ன செய்யணும், அன்னைக்கான போகணும். அவங்க எதிர்த்து கேள்வி கேட்கணும், ஏன் போகணும், அதனால் என்ன ஆகுதுன்னு சொல்லி கேட்கணும். உடனடியாக அதை செய்தார். அதன் பின்பு பந்தி விசாரிப்பார் என்ன செய்யறான், பந்தியில் பரிமாறுறது அவங்க வேண்டும். ஸோ பந்தி விசாரிப்பார் அவன் என்ன செய்யறான், அவனும் செய்யறான். ஸோ அந்த அற்புதம் எப்பொழுது நடந்தது, ஒவ்வொரு குடமும் ஊற்றப்படுத்துவதா, இல்லை தண்ணீர் எல்லாம் ஊற்றப்பட்டு 6 ஜாடி நிரம்பின பின்பு நடந்ததா, அல்லது அவர்கள் முன்பு அந்த கெஸ்ட்டுக்கு கொடுக்கும் போது நடந்ததா. ஸோ எப்போ நடந்தது சரியா. So we don't know when the miracle exactly happened. Did it happen when the water was pure, or did it happen when it was red? We don't know. So miracles happen. So God can do miracles at any point of your life. So இது என்ன சொல்ல வரணும்னா, ஆண்டவர் அற்புதங்களை செய்ய வல்லவர்.
God is a God of miracles. When you have Lord Jesus Christ in your life, so He will perform miracles. So இந்த கான்டெக்ட்ல பார்க்கும் பொழுது என்ன பார்க்கறோம்னா அங்கு திராட்சை ரசம் குறைபட்டது. ஸோ குறைபட்டதுனால வர விபரீதங்கள் என்ன? ஒன்று அந்த வந்த அந்த தம்பதிகளை ஆசீர்வதிக்காம என்ன செய்வாங்க? கோபப்பட்டு போயிருக்கும், ஒருவேளை சபிச்சு போயிருக்கும். ஸோ குடும்பத்தின் கௌரவம் அங்கு கீழே வருது. ஸோ அந்த சூழ்நிலையில தான் ஆண்டு என்ன செய்யறாரு? அற்புதம். ஸோ நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை நமக்கு அப்படிப்பட்ட தேவைகள் இருக்கிற நேரத்தில் அல்லது இழப்புகள் இருக்கிற நேரத்தில் அப்படிப்பட்ட பின்வாங்குதல் அல்லது செட்பேக்ஸ் நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது ஆண்டவராகிய இயேசு வரை வர வேண்டும். ஸோ அவர் என்ன செய்வார்னா அற்புதங்களை செய்வார். ஸோ மனிதர்கள் செய்வதற்கு அல்ல, அல்லது நாம் நினைக்கிறபடி அல்ல, அவர் நினைக்கிற திட்டத்தின்படி அல்ல, வண்ணத்தின்படி அல்ல, அவர் வித்தியாசமான விதத்திலே நம்முடைய தேவையை சந்திப்பார். God can do miracles in your life. So especially when there is a lack, when there is setbacks, when there is disappointments. So it may not be by human resources. God will do it according to His divine resources. His methods should be different. His miracles are always different. So if you have Lord Jesus Christ in your life journey, so He is the Lord who will meet all your needs, make your life perfect, make your life complete. So இந்த 4 காரியங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அவரை நம்முடைய வாழ்க்கையிலே அழைக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில ஈடுபட சொல்ல வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில் நடக்கின்ற பிரச்சனைகளை அவருக்கு இன்ஃபார்ம் பண்ண வேண்டும், அதை சொல்ல வேண்டும், ஜெபிக்க வேண்டும், அடுத்தபடியாக அவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஸோ இன்வைட் Lord Jesus Christ, involve Lord Jesus Christ, inform Lord Jesus Christ, and implicitly obey Lord Jesus Christ. Then you will enjoy great blessings. Let us pray. எங்களை நேசிக்கிற பிதாவே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த தந்தையாருக்கு நீ கொடுத்த இந்த செய்திக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அவருடைய வாழ்க்கையில ஆண்டவரே நீ இம்மானுவேலா அவளோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கிறவர்களா அவரும் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் உண்மை இன்வைட் பண்ணி அவர் கடந்து செல்ல உதவி செய்ய வேண்டும் சொல்லிக்கிறோம். ஆண்டவரே, அவருடைய வாழ்க்கையில் நீ இன்வால்வ் ஆக வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். ஆண்டவரை தினசரி உம்முடைய வழி நடத்துவதற்கும் உம்முடைய பாதுகாவதற்கும் ஆண்டவருடைய சித்தத்தை செய்வதற்கும் உம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுவது தங்களை அர்ப்பணிக்கிறவர்களாய் காணப்பட உதவி செய்ய வேண்டும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உம்மிடத்திலே ஜெபிக்கிறவர்களா, இன்ஃபார்ம் பண்ணுகிறவர்களா, அவருடைய பயங்களை, அவருடைய வியாபாரங்களை, ஆண்டவரே அவருடைய கவலைகளை உம்முடைய சமூகத்திலே கொண்டுகிறவர்களாய் காணப்பட உதவி செய்ய ஜெபிக்கிறோம். அது மாத்திரமல்ல, அவர் எப்பொழுதும் உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக அந்த வேலைக்காரர்கள் எப்படி அந்த ஜாடியை நிரப்பினார்களோ, அந்த பந்தி விஸ்தாரத்தை எப்படி மண்ணில பரிமாறினார்கள், அதே போல எப்பொழுதும் உங்களுடைய சத்தத்துக்கு நித்திய ஜீவனை அழியும் தேவா, நித்தமும் உண்மை ஆராதிக்க உன் செட்டைகள் மறைகள் கும்பிகள் குறைந்தாலும் வாழ்ந்தார்கள். கரங்களில் உள்ள பாடலை நாம் பாடுவோம். இதன் பின்னர் நாளில் கடவுள் சமூகத்தில் இணைக்கப்பட்ட பிள்ளைகளின் திருவிருந்து பரிமாற அமர்ந்திருந்த வண்ணமாய் நாம் பாடுவோம். You know
தாம் திரும்ப வரை காலம் வரை நம்முடைய விலைமதி பெற்ற அருமையான மரணத்தை நாங்கள் என்று நிலையில் வைத்திருக்கத்தக்கதாக ஒரு நியமத்தை ஏற்படுத்தி அதை நாங்கள் ஓயாமல் கைக்கொள்ள வேண்டும் என்று படித்திருக்கிறார். நமது ஆண்டவராக இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அதே இருக்கும் சீஷரோடு பங்கியிருக்கையில் இதை பெற்று உண்ணுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படும் உடலாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். உணவுண்டவின் அவ்வாறே பாத்திரத்தை எடுத்து கடவுள் திருச்சனத்தை பின் அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதில் பானம் பண்ணுங்கள், பாவமணி புண்டாமணி உங்களுக்காகவும் மனிதனுக்காகவும் சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கைக்குரிய இரத்தமாக இருக்கிறது, நீங்கள் பருகும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இவ்வாறு செய்து வாருங்கள் என்றார். சேர்ந்து ஜெபிப்போம். இரக்கமுள்ள தந்தையே, நாங்கள் மிகவும் தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறபடி எங்கள் விண்ணப்பத்தை கேட்டு மைந்தனின் உத்தரமாக இயேசுக்கு ஏற்படுத்தி நீங்கும்படி நாங்கள் பாடுகளை மரணத்தை நினைத்துக் கொள்ள இந்த அப்பத்தின் திராட்சரசத்தை பெற்று இந்த புனிதியுடன் பங்கொள்ளாம் பொருட்டு எனக்கு தயார். Make the stars look like they're not shining. Her hair falls perfectly without her trying. She's so beautiful, and I tell her every day. Yeah, I know, when I compliment her, she won't believe me. And it's so sad to think that she don't see what I see. But every time she asks me, do I look okay? I say, when I see your face, there's not a thing that I would change, 'cause you're amazing, just the way you are. நாங்கள் தேடாத வேளையில் எங்களை தேடி வந்த அன்பு தெய்வமாக இருப்பதற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கானாவூர் திருமணத்திலே உங்களுடைய பிரசன்னம் அந்த இடத்திலே இருந்த பொழுது சூழ்நிலையே மாறியதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த வண்ணமாக சுவாமி, எங்கள் சூழ்நிலைகள் எவ்விதமாக இருந்தாலும் நீர் எங்கள் மத்தியிலே பிரசன்னமாக இருக்கிற பொழுது எல்லாவற்றையும் மாற்ற வல்லவராக இருக்கிறீர். அந்த நிச்சயத்தோடு உறுதியான விசுவாசத்தோடு இந்த வேளையிலே எல்லாவற்றையும் அன்பின் கரங்களுக்குள்ளே ஒப்படைக்கிறோம். விசேஷமாக உமக்குள்ளாக இணைந்திருக்கிற உடைய பிள்ளைகளுக்காக உடைய பாதத்திலே வருகிறோம். அவர்கள் வேறு பின்னணியிலிருந்து வந்திருந்தாலும் கூட இந்த நாளிலே அவர்கள் ஒருவராக ஒருவருக்கொருவர் நம்மை ஒப்புக் கொடுத்து உம்மை மகிமைப்படுத்தி உமக்குள்ளாக இணைந்திருக்கிறார்கள். அவர்களை நீரே தொடர்ந்து வழிநடத்தும்படியாக மன்றாடுகிறோம். உம்முடைய பரிசுத்த ஆவியானவரின் வழிநடத்து நாள்தோறும் உடைய பிள்ளைகளின் வாழ்விலே நிறைவாக இருக்க வேண்டும் என்ற இந்த வேளையிலே மன்றாடுகிறோம். உம்முடைய பிள்ளைகளின் மூலமாக இணைகின்ற சொந்த பந்தங்கள் உறவுகள் எல்லாவற்றுக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். இந்த உறவுகள் மூலமாக இன்னும் உம்முடைய நாமம் உலகமெங்கும் வியாபிக்கத்தக்கதாக நீர்தாமே கிருபை கொண்டு எல்லாவற்றையும் வழிநடத்தும்படியாக கொண்டாடுகிறோம். இந்த ஆராதனையிலும் உடைய பிரசன்னம் ஆரம்பம் முதல் வெறும் வரைக்கும் கூட எங்களோடு இருந்ததற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். மீதியான வேலையின் காலங்களையும் நீரை பொருட்படுத்தப்படுகிறார்கள். இயேசுவின் மூலம் ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட விசேஷமாக அவர்களுக்குள்ளாக நினைந்திருக்கிறவருடைய பிள்ளைகளோடு எப்போதும் கூட இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே When your legs don't work like they used to before, and I can't sweep you off of your feet, will your mouth still remember the taste of my love? Will your eyes still smile from your cheeks?
Darling, I will be loving you till we're 70. And baby, my heart could still fall as hard at 23. And I'm thinking about how people fall in love in mysterious ways. Maybe just the touch of a hand. Well, me, I fall in love with you every single day, and I just wanna tell you I am. So honey, now take me into your loving arms. Kiss me under the light of 1,000 stars. Place your head on my beating heart. I'm thinking out loud, maybe we found love right where we are. When my hair's all but gone and my memory fades, and the crowds don't remember my name. When my hands don't play the strings the same way, I know you will still love me the same. 'Cause honey, your soul could never grow old, it's evergreen. And baby, your smile's forever in my mind and memory. I'm thinking about how people fall in love in mysterious ways, and maybe it's all part of a plan. Well, I'll just keep on making the same mistakes, hoping that you'll understand. But baby, now take me into your loving arms. Kiss me under the light of 1,000 stars. Place your head on my beating heart. I'm thinking out loud that maybe we found love right where we are. So baby, now take me into your loving arms. Kiss me under the light of 1,000 stars. Oh darling, place your head on my beating heart. I'm thinking out loud that maybe we found love right where we are. Or maybe we found love right where we are. And we found love right where we are. What would I do without your smart mouth? Drawing me in and you kicking me out. You've got my head spinning, no kidding. I can't pin you down. What's going on in that beautiful mind? I'm on your magical mystery ride, and I'm so dizzy, don't know what hit me, but I'll be alright.
My head's underwater, but I'm breathing fine. You're crazy and I'm out of my mind. 'Cause all of me loves all of you. Love your curves and all your edges, all your perfect imperfections. Give your all to me, I'll give my all to you. You're my end and my beginning. Even when I lose, I'm winning. 'Cause I give you all of me, and you give me all of you. Oh, how many times do I have to tell you? Even when you're crying, you're beautiful too. The world is beating you down. I'm around through every mood. You're my downfall, you're my muse, my worst distraction, my rhythm and blues. I can't stop singing, it's ringing in my head for you. My head's underwater, but I'm breathing fine. You're crazy and I'm out of my mind. 'Cause all of me loves all of you. Love your curves and all your edges, all your perfect imperfections. Give your all to me, I'll give my all to you. You're my end and my beginning. Even when I lose, I'm winning. 'Cause I give you all of me, and you give me all of you. Oh, give me all of you. Cards on the table, we're both showing hearts, risking it although it's hard. 'Cause all of me loves all of you. Love your curves and all your edges, all your perfect imperfections. I found a love for me. Darling, just dive right in, follow my lead. Well, I found a girl, beautiful and sweet. Well, I never knew you were the someone waiting for me. 'Cause we were just kids when we fell in love, not knowing what it was. I will not give you up this time. Well, darling, just kiss me slow. Your heart is all I own, and in your eyes you're holding mine. Baby, I'm dancing in the dark with you between my arms, barefoot on the grass. We're listening to our favorite song. When you said you looked a mess, I whispered underneath my breath, but you heard it. Darling, you look perfect tonight. I
பழகிடவா வானியும் நான் அனலிடும் மேகம் அணைத்திடவா வானியும் தாவ பூவும் நான் தானே பூவின் தாகம் நீதானே உயிர் வாழ முள் கூட ஓர் பறவையின் வீடாய் மாறிடுமே உயிரே உன் பாதை மலராகும் நதி வாழும் மீன் கூட ஓர் நாளில் கடலை சேர்ந்திடுமே மீனே கடலாக அழைக்கின்றேன் தாவ பூவும் நான் தானே பூவின் தாகம் நீதானே அனக்காயும் பறையோசை ஓர் வாழ்வின் கீதம் ஆகிடுமே அன்பே மலராத நெஞ்சம் எங்கே பழி தீர்க்கும் உன் கண்ணில் ஓர் காதல் அழகாய் தோன்றிடுமே அன்பே நீ வாராயோ தாவ பூவும் நான் தானே பூவின் தாகம் நீதானே நான் நீ நான் வாழவே உறவே நீ நான் நாம் தோன்றினோம் உயிரே தாவ பூவும் நான் தானே பூவின் தாகம் நீதானே நான் பறவையின் பழகிடவா தாவ பூவும் நான் தானே பூவின் தாகம் நீதானே பூக்களே சற்று ஓய்வெடுங்கள் அவள் வந்து விட்டாள் அவள் வந்து விட்டாள் பூக்களே சற்று ஓய்வெடுங்கள் அவள் வந்து விட்டாள் அவள் வந்து விட்டாள் ஹே ஐ என்றால் அது அழகு என்றால் அந்த ஐகளின் ஐ அவள் தானா ஹே ஐ என்றால் அது கடவுள் என்றால் அந்த கடவுளின் துகள் அவள் தானா ஐயோ என திகைக்கும் ஐ என வியக்கும் ஐகளுக்கெல்லாம் விடுமுறையை அவள் தந்து விட்டாள் அவள் வந்து விட்டாள் பூக்களே சற்று
தேவனை அணைக்க அவள் செய்கையில் பெய்வது ஐ. அவள் விழியின் கனிவில் எந்த உலகம் பணியும் சிறு நோய்கள வையமில்லை. என் கைகளை கோர்த்திட விரலை இனி தைத்து நீ வைத்திட நம் நிழலை. அவள் இதழ்களை நுகர்ந்து விட பாதை நடுக தவம் புரியும் பூக்களே சற்று ஓய்வெடுங்கள். அவள் வந்து விட்டாள், அவள் வந்து விட்டாள். ஹே ஐ என்றால் அது அழகு என்றால் அந்த ஐகளின் ஐ அவள் தானா? ஹே ஐ என்றால் அது கடவுள் என்றால் அந்த கடவுளின் துகள் அவள் தானா? ஐயோ என திகைக்கும் ஐ என வியக்கும் ஐகளுக்கெல்லாம் விடுமுறையை அவள் தந்து விட்டாள், அவள் வந்து விட்டாள். போலே நின்றவனா இந்த ஒரு உடையானா? வான்முட்டு மலையை போன்றவனானாட ஒரு இடையானா? என்னுள்ளே என்னை கண்டவள் யார் என்று என காண செய்தாள். கேளாமல் நெஞ்சை கொய்தவள் சிற்பம் செய்து கையில் தந்தாள். யுகம் யுகம் முகம் இது போதும் புகலிடம் என்றே உந்தன் நெஞ்சம் மட்டும் போதும். மறு உயிர் தந்தாள், நிமிர்ந்திடச் செய்தாள். நகர்ந்திடும் பாதை எங்கும் வாசம் வீச வந்தாளே. பூக்களே சற்று ஓய்வெடுங்கள். அவள் வந்து விட்டாள், அவள் வந்து விட்டாள். ஹே ஐ என்றால் அது அழகு என்றால் அந்த ஐகளின் ஐ அவள் தானா? ஹே ஐ என்றால் அது தலைவன் என்றால் அந்த ஐகளின் ஐ அவன் நீயா? ஐயோ என திகைக்கும் ஐ என வியக்கும் ஐகளுக்கெல்லாம் விடுமுறையை அவள் தந்து விட்டாள், அவள் வந்து விட்டாள். பூக்களே சற்று ஓய்வெடுங்கள். அவள் வந்து விட்டாள், அவள் வந்து விட்டாள். காதல் என்னுள்ளே வந்த நேரம் அறியாமல் நாட்கள் இப்படி ஓடுதே வாழ்வில். நானும் உன்னுடன் நடக்கிற நேரம் இந்நாளில் சாலை அத்தனை அழகாய் மாறும். என் வீட்டை திடலாக்கி விளையாடும் பறவை போல் மனதின் உள்ளே வந்தாடுவதாரோ. என் சுவாசாரையாகி என்னை தாங்கும் உடலாகி உயிர் வாழ கூட்டிச் செல்வது யாரோ. காதல் என்னுள்ளே வந்த நேரம் அறியாமல் நாட்கள் இப்படி ஓடுதே வாழ்வில். நானும் உன்னுடன் நடக்கிற நேரம் இந்நாளில் சாலை அத்தனை அழகாய் மாறும். வீணான வார்த்தைகளை நான் பேசும் வேளையிலும் ரசிப்பாய்.
அளவில்லா காதலையும் எந்த சூழலிலும் நான் கேட்கும் முன்னே தருவாய். உன்முக தசைகளில் எங்கே வெட்கம் உள்ளதென்று நீ பேசும் நேரம் எல்லாம் நானும் தேடி பார்ப்பேன். குளிர் காய்ச்சல் ஏதும் வந்தால் உன்னுள்ளே நானும் வந்தால் மெதுவாய் சரியாய் அது போகாதா? காதல் என்னுள்ளே வந்த நேரம் அறியாமல் நாட்கள் இப்படி ஓடுதே வாழ்வில். நானும் உன்னுடன் நடக்கிற நேரம் இந்நாளில் சாலை அத்தனை அழகாய் மாறும். வாழ்வினிலே உன்மூச்சு தூரத்திலே உன்னோடு இல்லை என்றால் தவிப்பேன். வாழும் நாட்களிலும் ஆயுள் முழுதிலும் உன் வாசத்திலே பிழைப்பேன். என் பலம் பலவீனம் எல்லாமும் தெரிஞ்சாலும் உன் அன்பு வந்த பின்னே நாளும் மாறி போகும். என் குணம் குணவீனம் உன்னோடு சேர்ந்து விட்டால் நலமாய் நலமாய் அது மாறாதா? காதல் என்னுள்ளே வந்த நேரம் அறியாமல் நாட்கள் இப்படி ஓடுதே வாழ்வில். நானும் உன்னுடன் நடக்கிற நேரம் இந்நாளில் சாலை அத்தனை அழகாய் மாறும். என் வீட்டை திடலாக்கி விளையாடும் பறவை போல் மனதின் உள்ளே வந்தாடுவதாரோ? என் சுவாச அறையாகி என்னை தாங்கும் உடலாகி உயிர் வாழ கூட்டிச் செல்வது யாரோ? சரட்டு வண்டியில சீரட்டோடியில ஓரம் தெரிஞ்சது
மின்னல் அடிப்ப கண்ணுக்குள்ள நீ கதை படிப்ப குண்டு குழிவான் சிரிப்பால பெத்து பிடிக்கும் நினைச்சால அவ பார்த்தால பத்தேக்குமே சிரிச்சால சிக்கிக்குமே உயிர் மேல கீழே வந்து ஊஞ்சல்லாடுதடி பின்னால நிக்கும் கூட்டம் தன்னால போடும் ஆட்டம் கொண்டாட நீயும் வந்தா செம்ம சந்தோஷம் கண்டவாடி கண்டவாடி கொல்லுதடி கள்ளவிழி வந்து என்ன எது கடி நீ கண்டவாடி கண்டவாடி கொல்லுதடி கள்ளவிழி வந்து என்ன எது கடி நீ உன்னாலே என் நாளும் என் ஜீவன் வாழுதே சொல்லாமல் உன் சுவாசம் என் மூச்சில் சேருதே உன் கைகள் கோர்க்கும் ஓர் நொடி என் கண்கள் ஓரம் நீர் துளி உன் மார்பில் சாய்ந்த சாக தோணுதே உன்னாலே என்னாலும் என் ஜீவன் வாழுதே சொல்லாமல் உன் சுவாசம் என் மூச்சில் சேருதே उभय कुशल चिरजीवन प्रसुख भरित मंजुलतर शृंगारे संचारे अधर रुचित मधुरित भग सुधन कनक प्रशम निरत बांधव्ये मांगल्ये मम तव सति समदश शत मुद मन शुभ सुमन लयिव सुसुत सहि